கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த குடும்ப ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கி ஆமானை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அழிக்க வேண்டும் என்கின்ற தலைப்பில் தான் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்க போகிறோம். இஸ்ரவேலுடைய எதிரி யாருன்னா அமலேக்கர் தான். இது யாத்ராகமும் 17ஆம் அதிகாரம் 8-13 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு வராங்க. அமலேக்க தேசத்தின் வழியாக போனால் இஸ்ரவேலுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக கானானுக்கு புறப்பட்டு வரலாம். இதனால் மோசே போயிட்டு அமலேக்க ராஜாவின் இடத்துல போயிட்டு கேட்குறாரு, ஐயா, உங்கள் தேசத்தின் வழியாக நாங்கள் போவதற்கு எங்களுக்கு வழி வேணும். ஒருவேளை எங்கள் ஆடு மாடுகள் உங்கள் ஏரி குளத்தில் தண்ணீர் குடிக்குமானா அதுக்கு நான் கிரயம் கொடுக்குறேன்னு பேசினே இருக்கிறதுக்குள்ளே இஸ்ரவேல் பாளையம் இறங்கி இருக்கிற இடத்துல அமலேக்கர் என்ன பண்ணாங்க, யுத்தத்துக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. அப்போ இஸ்ரவேலுடைய எதிரி யாருன்னா அமலேக்கர் தான். நீங்கள் அப்படியே கேட்டுனா வாங்க. ஆகவே தான் அமலேக்கரை முற்றிலுமாக அழிக்கும்படி கர்த்தர் யாரிடத்தில் சொல்கிறாருன்னா, 1 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சவுல் ராஜாவினிடத்தில் சொல்கிறார், என் ஜனங்களுக்கு எதிரியாய் காணப்பட்ட அமலேக்கனை அவனை முற்றிலுமாக அழிக்கும்படி சவுல் ராஜாவினிடத்தில் கர்த்தர் தமது விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக திட்டமிடுகிறார். ஆனால் சவுல் ராஜா அமலேக்கரை அழிக்க சொன்னால் அழிக்கலை. அழிக்காத பட்சத்தில் சாமுவேலும் கூட சில தவறு செய்கிறார். என்ன தவறுனா, 15ஆம் அதிகாரம் 30ஆம் வசனமும் 32ஆம் வசனமும் 33ஆம் வசனமும் 1 சாமுவேல் புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா, அமலேக்க ராஜாவாக இருக்கிற ஆகாக மட்டும்தான் இவர் பட்டயத்தை எடுத்து கொன்று போடுவார். ஆகாகுடைய சந்ததி என்ன பண்ணுவார்னா இவர் விட்டுடுவார். அதற்கு பிற்பாடு எல்லாரும் கவனிக்கணும், இந்த சரித்திரம் புரிந்தால் தான் நான் சொல்ல போகிற காரியம் புரியும். இஸ்ரவேலுடைய எதிரி யார்? அமலேக்கர். இஸ்ரவேலுடைய ராஜா யாருன்னா சவுல். சவுல் மூலியமாக கர்த்தர் தமது விருப்பத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். என் ஜனத்திற்கு வழிமறித்த செய்தியை ஆண்டவர் சொல்கிறார், என் இருதயத்தில் வச்சு வைக்கிறேன்றார். நம்ம மறந்தெல்லாம் மன்னிச்சிடலாம், ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். அதனால தான் ஆண்டவர் சவுல் ராஜாவின் இடத்துல சொல்கிறாரு, அவர்களை முற்றிலுமாக நீ அழிக்கும்படியாக புறப்பட்டு போ என்று சொல்லுகிறார். இதை அழிக்கலை. அழிக்காத பட்சத்தில் சாமுவேலும் கூட பட்டயத்தை எடுத்தார். இந்த அமலேக்க ராஜாவாய் காணப்படுகிற ஆகாக பட்டயத்தில் துண்டித்து போட்டாரே தவிர அவர் சந்ததிகளை என்ன பண்ண விட்டுட்டார். அதுக்கு பிற்பாடு அமலேக்கர் என்ன பண்ணாங்கன்னா ஒளிந்து 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 வாழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படி வாழ்ந்தாங்க? ஒளிந்து தான் வாழுறாங்க. அவங்க வெளிப்படையாக வரல. கவனிக்க, வெளிரங்கமாக அவங்க நடமாடலை. ஏன்னா நமக்கு விரோதமாக இஸ்ரவேல் ஜனங்க இருக்கிறாங்க, நம்மளை கொன்று போட்டுருவாங்கன்னு சொல்லி அமலேக்கர் அதற்கு பிற்பாடு என்ன பண்ணாங்கன்னா ஒளிந்து ஒளிந்து என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. வாழ்ந்த பிற்பாடு எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பெர்சியாவின் ராஜா அகஸ்வேரு, பேர் என்ன பேர்? பெர்சியாவின் ராஜா. இப்படி தானே வரும், கவனிக்கலாம். இந்த அகஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் மொத்தம் அமலேக்கர் இருந்தது யாருன்னா வெறும் 500 பேர் மட்டும்தான். ஒளிந்து ஒளிந்து வாழ்ந்துக்கின்னு வந்ததானே இந்த அமலேக்கர் ஆகாஸ்வேரு, அதை பெர்சியாவின் ராஜாவாக இருக்கிற 127 நாடுகளை ஆண்ட இந்த அகஸ்வேரு ராஜாவுடைய நாட்களில் எத்தனை பேர் தான் இருக்கிறாங்கன்னா அமலேக்கர் மொத்தம் 500 பேர் தான். இந்த 500 பேரில் ஆமான் என்றவன் அந்த அகஸ்வேரு ராஜாவை காக்கா பிடித்து 127 நாடுகளுக்கு அவன் என்ன ஆகிட்டான்னா மந்திரி ஆகிட்டான். 500 பேரில் ஒரு ஆள் யார் ஆகிட்டான்? மந்திரி ஆகிட்டான். பாருங்கள், எஸ்தருடைய நாட்களில் மொர்தெகாய் யார் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு, நம்முடைய சந்ததியை ஒரு நாட்களில் அழிக்கும்படியா இவங்க தானே புறப்பட்டு வந்தானுங்க அப்படின்னு சொல்லி
மொர்தெகாய் யார் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு மொர்தெகாயை மட்டும் தீர்த்து கட்ட அவன் விரும்பலை. உலகம் முழுவதும் இருக்கிற இஸ்ரவேல் யூதர்களை அழிக்க முடியாது பண்ணால் யார் தீர்மானிக்கிறதுனா ஆமான். நீங்கள் அமலேக்க ராஜா பேர் என்ன பேர் சொன்னேன்? ஆகாக் அப்படின்னு சொன்னேன்னா ஆகாகனாக்கிய ஆமான் என்று சொல்லி வரோம். ஏன்னா இந்த ஆகாகுடைய சந்தையிலேருந்து தான் வந்தவன் யார்? இந்த ஆமான். அதனால் மொர்தெகாய் யார் என்று அறிந்து கொண்ட பிற்பாடு மொர்தெகாயுடைய இனம் யூத இனம் உலகம் முழுவதும் இருக்கிற யூத இனத்தை அழிக்க முடியாது யார் திட்டமிடுறான்னா இந்த ஆமான் என்றவனை திட்டமிட்டான். பாருங்கள், தெற்க இருக்கிற யூதருங்க பாபிலோனுக்கு போயிட்டாங்க. உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. சாலமோனுக்கு பிற்பாடு தேசம் ரெண்டாக பிரிது. வடக்கு இஸ்ரவேல் என்றும் தெற்கு என்னான்னு பிரிது? யூதா என்றும் பிரிது. இந்த தெற்கே இருக்கிறது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிடுச்சு. எல்லாரும் கவனிக்கணும், பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. ஆனால் இந்த எப்படி உலகம் முழுவதும் இஸ்ரவேல் ஜனங்க காண போனாங்க என்பதை 127 நாடுகள் முழுவதும் இஸ்ரவேல் எப்படி காணப்பட்டாங்கன்னு சொல்கிறேன். வடக்கே இருக்கிற இஸ்ரவேலை அசிரியர் என்ன பண்ணாங்கன்னா கொண்டு போயிட்டாங்க. அசிரியர் கொண்டு போயிட்டு உலகம் முழுவதும் அங்கங்கே கொஞ்சம் ஜனங்கள் என்ன பண்ணால் குடியேற்றினான். இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கங்கே குடியேற்றினான். காரணம் என்னென்னா இஸ்ரவேல் எபிரேய இனம், அதாவது யூத இனமாக காணப்படக்கூடாது, கலப்பு இனம் காணப்படணும், அவங்க கலந்துடணும், ஜனங்களோடு கலந்துடணும்னு சொல்லி இந்த அசிரியா ராஜா பிசாசுடைய திட்டம். அதனால் 127 நாடுகள்லையும் கொஞ்சம் போயிட்டு என்ன பண்ணான்னா அவங்கள என்ன பண்ணான்னா வச்சுட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை. யார்? அசிரியா மண்ணை வச்சுட்டான். இந்த 10 கோத்திரம் தான் நீங்கள் எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம், வடக்கு இருக்கிறது எத்தனை கோத்திரம்? 10 கோத்திரம். எஸ்தர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்போம்னா கொஞ்சம் வாசிங்களேன். அம்மா, இந்துன்னு இருக்குது இல்லையா, இது ஆங்கில வேதாந்தத்தில் இந்தியான்னு கொடுக்கப்பட்டு இருக்குது. எது? இந்தியா, எத்தியோப்பியா. பாருங்கள், எத்தியோப்பியான்னு சொல்லி அந்த இடத்துல இந்து தேசம் முதல் எத்தியோப்பியான்னு தானே இருக்குது. கவனிக்கலாம், இந்து தேசம் முதல் எத்தியோப்பியான்னு இருக்குதுல்ல, கவனிக்கலாம். எத்தனை நாடுன்னா 127 நாடுகள். இந்தியாவில் கூட யூதர்கள் என்ன பண்ணால் பரவி காணப்பட்டாங்க. அல்லேலூயா. சரி, கவனிக்கலாம். இப்போ பரவி இருக்கிற உலகம் முழுவதும் 127 நாடுகளிலும் பரவி இருக்கிற யூதர்களை அழிக்கும்படியாக இந்த ஆமான் என்ன பண்ணனா எஸ்தர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாம். எஸ்தர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிப்போம். 12ஆம் வருஷம் சரி அம்மா, அங்கே கவனிங்க. இவன் சீட்டு போடுறான், என்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கணும் என்று சொல்லி. எந்த மாதத்தில் சீட்டு போட்டான்னா நிசான் மாதம். சொல்லுங்கள், நிசான் மாதம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலுக்கு மாதம். நம்மளுக்கு எப்படி ஜனவரி மாதம் மாதமாக வருதோ அதே போல் நிசான் மாதம் இஸ்ரவேலுக்கு என்ன மாதம்? முதல் மாதமாக காணப்பட்டது. அப்படி வாசிங்கம்மா. இப்போது நிசான் மாதம் மாதம் என்ன பண்ணுறான்? இஸ்ரவேலை எப்போ அழிக்கலாம் அப்படின்னு சொல்லி சீட்டு போடுறான். சீட்டு போட்டோன்னே எந்த மாதத்தில் விழுது? சரி, கவனிக்கலாம். ஆதார் மாதம் நமக்கு கடைசி மாதம் எது? டிசம்பர். இஸ்ரவேலுக்கு கடைசி மாதம் எதுன்னா ஆதார் மாதம் தான். இந்த ஆதார் மாதத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை கொல்லும்படி என்ன பண்ணனா இவன் தீர்மானிச்சிட்டான். யார்? நிசான் மாதம் சீட்டு போகிற மாதத்தில் 12ஆம் மாதத்தில் 127 நாடுகளில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கணும்னு சொல்லி இந்த ஆமான் என்றவன் என்ன பண்ணனா திட்டமிடுறான். உடனே அழிச்சிருக்கலாம். ஆனால் அவங்க மன உளைச்சலுக்குள்ளே ஆக்குறது யாருடைய காரியம்னா பிசாசுடைய காரியம். 11 மாதமும்
இஸ்ரவேல் ஜனங்களை மன உளைச்சலுக்குள்ளே ஆக்கினது யாருன்னா இந்த ஆமான் பிசாசு. உன்னை மன உளைச்சலுக்குள்ளே ஆக்குறான் பாருங்க, அவன் சாதாரண ஆள் கிடையாது, பிசாசு அவன். ஆமாங்க, சாதாரண ஆள் கிடையாது. ஆண்டவர் சொல்கிற என்னுடைய சமாதானத்தையே உனக்கு கொடுக்குறேன்றார், உன் இருதயம் கலங்காது இருப்பதாகன்றார், ஒன்றுத்துக்கும் கவலைப்படாதன்றார். ஆனால் நம்மளை கலங்க செய்யும்படியாக செய்கிறது யாருடைய குணம்னா பிசாசின் குணம். அப்போது உடனே இந்த தீர்மானத்தை எடுக்கலை. எத்தனை மாதம் கொண்டு வரான்? 11 மாதம். நிசான் மாதம் போகிறான், இதுக்கு இடையில எத்தனை மாதங்குது? 11 மாதமாக இஸ்ரவேல் ஜனங்க மன உளைச்சல்லே நபனா காணப்பட்டாங்க. எப்படி இருந்தாங்க? மன உளைச்சல்லே நபனானா இருந்தாங்க. அப்போது மன உளைச்சலை ஏற்படுத்துறது யாருன்னா பிசாசுங்க. தேவ பிள்ளைகளே நல்லா கவனிங்க. இப்போது ஏன் நிசான் மாதத்தை இவன் தேர்ந்தெடுத்தான்னா, நிசான் மாதத்தில் இஸ்ரவேலுக்கு விசேஷமான பண்டிகை. என்ன பண்டிகை சொல்லுவாங்களா? பஸ்கா பண்டிகை. ஏசு என்னவா வந்தார்? பஸ்கா ஆட்டுக்குட்டியாக வந்தார். இஸ்ரவேல் ஜனங்க பஸ்காவை கொண்டாடக்கூடாது, பஸ்காவுக்கு முன்பதாகவே இஸ்ரவேலை அழிக்கும்படியாக யார் திட்டமிடுறான்னா இந்த ஆமான் என்றவனா பண்ண திட்டமிடுகிறான். அல்லேலூயா. பாருங்கள், அழிக்க வேண்டும் என்று திட்டமிடுறான். இப்போது 8ஆம் அதிகாரம், எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமா? 7ஆம் வசனம், எஸ்தர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது ஆகாஸ்வேரு சரி, இங்கே கவனிக்கலாம். அது இன்னும் அந்த வசனம் தூக்கு மரத்தில் போடுவாங்கன்னு இருக்கும். அது என்ன வசனம்னு பாருங்கள். சரி, எல்லோரும் கவனிங்க. ஆமானுக்காக நல்லா 50 முழம் உயரத்தில் எதை செஞ்சான்னா தூக்கு மரத்தை செஞ்சான். சரி, 7:10 வாசிங்கம்மா. 7 அது எத்தனை முழம்னு சொல்லப்பட்டு இருக்குதுமா? 50 முழம். சரிம்மா, சரி. ராஜாவின் நன்மைக்காக பாருங்க, அவன் என்னத்தை விதைக்கணும்னு நினைச்சானோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக என்னத்தை விதைக்கணும்னு ஆமான் நினைச்சானோ அதே தூக்கு மரத்தில் யார் போகிறது? ஏன்னா நம்ம விட்டுடலாங்க, கர்த்தர் ஒருபோதும் விடவே மாட்டாருங்க. ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார். சரி, கவனிக்கலாம். இப்போ பார்த்தாரு, யாருக்கு இவன் தூக்கு மரத்தை செய்தானோ அதே மரத்தில் யார் போய் விழுது? மொர்தெகாய்க்கு செய்யப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானே கர்த்தர் தூக்கி போடும்படியாக கர்த்தர் செய்தார். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு சூசான் அரண்மனையில் இருந்த 500 அமலேக்கியர் அழிக்கப்பட்டாங்க. ஆண்டவர் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் சவுல் மூலிமா நிறைவேற்றும்படியாக கர்த்தர் விரும்பினார். சவுல் இந்த சம்பவத்தை செய்யலை. மொர்தெகாய் மூலியமாக கர்த்தர் அவனை நிறைவேற்றினார். ஆமான் முதற்கொண்டு இருந்த 500 அமலேக்கியரும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டாங்க. அதுக்கு பிற்பாடு பூமியில் ஒரு அமலேக்கியம் கூட இல்லை, அவன் அடையாளமே இராதபடி கர்த்தர் செய்தார். ஆமாங்க, கர்த்தருடைய காரியம் லேசான காரியம் இல்லை. கர்த்தருடைய காரியத்தில் யார் விளையாடுறாங்களோ அவங்க அடையாளமே இராதபடி கர்த்தர் செய்வார். ஆமாங்க, இந்த காரியம் தான் யாருக்கு நடந்ததுன்னா ஆமானுக்கு நடந்ததை பார்க்குறோம். சரி, இவன் யார் அழிக்கணும்னு நினச்சான்? முழு யூத ஜனங்களையும் அழிக்கும்படியாக நினச்சான். ஆனால் அவன் அடையாளம் இல்லாதபடி கர்த்தர் செய்தார். அதனால் இதை நீங்கள் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா, நான் அடிக்கடிக்கு அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறது உண்டு. என் ஜனத்திற்கு வழிமறித்த செய்தியை ஆண்டவர் சொல்ல என் மனசில் வச்சாராம். ஆண்டவர் வச்சுங்கிறாராம். அதனால் தேவ பிள்ளையே, உனக்கு சபைக்கு எனக்கு யாருக்கு எழும்பினாலும் நம்ம விட்டுடலாங்க, நமக்கு பலம் கிடையாது. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் மறக்கவே மாட்டார்.
நடக்குதா இல்லையான்னு பாருங்கள். அல்லேலூயா. சரி, அழிக்க வேண்டும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கலாம். முதலாவது காரியம் சங்கீதம் 40:14 வாசிக்கலாமா? கொஞ்சம் வேகமாக இருங்க. சங்கீதம் 40. என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் கவனிக்கலாம். முதலாவது காரியம், உன்னை அழிக்க தேடுகிறவங்க, உன் பிராணனை அழிக்க, உன் தரிசனத்தை அழிக்க, உன் குடும்பத்தை அழிக்க தேடுகிறவர்களை கர்த்தர் லட்சியம் அடைய முடியாது செஞ்சிடுவார். லட்சியம் என்னன்னு தெரியுமா? எல்லாருக்கும் முன்பதாக அவன் உதாசீனத்துக்குரிய பாத்திரமாக ஆக்கிடுவார். ஆமாங்க, இதை தான் தாவீது சொல்கிறார் 14 பாருங்கள். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்கள் ஏகமாய் வெட்கி ஞானி, எனக்கு தீங்கி செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு லட்சியம் அடைவார்கள் என்று சொல்கிறார். அப்போ முதலாவது காரியம், தேவ பிள்ளையே, உன்னை அழிக்க தேடுகிறவங்க லட்சியம் அடையும்படியாக கர்த்தர் செஞ்சிடுவார். அதுக்கு ஆண்டவர் என்ன செய்யணும்னா, ஆண்டவர் 17 நான் சிறுமியும் எளிமையுமானவன், கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார். வாங்க கவனிங்க, கர்த்தர் உன் மேலே என் மேலே நினைவாக இருப்பாரனா, உன் பிராணனை அழிக்க தேடுகிறவன் லட்சியம் அடையும்படியாக கர்த்தர் செய்வார். அதுக்கு யார் மேலே கர்த்தர் நினைவாக இருக்கணும்? நம்ம மேலே நினைவாக இருக்கணும், நம்ம சபை மேலே நினைவாக இருக்கணும், நம்முடைய சந்ததி மேலே நினைவாக இருக்கணும், நம்முடைய தரிசனத்தின் மேலே கர்த்தர் நினைவாக இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா, அதே 17 தேவரீர் என் துணையும். தேவ பிள்ளையே, உனக்கு யார் துணையாக இருக்குன்னா, கிறிஸ்து துணையாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஏசப்பா, என் பிள்ளைகளுக்கு நீங்கள் துணை, என் ஊழியத்துக்கு, என் தரிசனத்துக்கு நீங்கள் துணை, என் ஜீவனுக்கு நீங்கள் துணை, என் பிரயாணத்தில் நீங்கள் துணை. ஆண்டவருடைய துணையை மட்டும் நீங்கள் தேடுவீர்களானா கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருப்பார். அது கீழே வாசித்து பார்ப்பேன்னா விடுவிப்பார்னு இருக்குதுங்களா? கர்த்தர் விடுவிக்கிறது மாத்திரம் இல்லாமல், எல்லா சூழ்ச்சிகளிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்கிறது மாத்திரம் இல்லாமல், தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மேலே நினைவாக இருப்பாராம், உன்னை அழிக்க தேடுகிறவன் லட்சியம் அடைமுடியாக கர்த்தர் செஞ்சிடுவான். அதனால் நமக்கு யாருடைய துணை வேணும்? ஆமாங்க, இயேசுநாதருடைய துணையை கேளுங்க. ஏசப்பா, நீங்கள் எங்களுக்கு துணையாக இருங்க. அவர் இருந்தால் போதும், உன் மேலே நினைவாக இருப்பார், உன்னை விடுவிப்பார். உன்னை அழிக்க தேடுறான் பாருங்க, அவன் லட்சியம் அடையும்படியாக கர்த்தர் செஞ்சிடுவார். அதனால் தேவ பிள்ளையே, கர்த்தர் மேலே என்ன பண்ணுங்கள்? கர்த்தர் என்ன பண்ணுங்கள்? துணையாக வச்சுங்க. மாமாங்கிறாரு, மச்சாங்கிறான், ஆயாக்கிறாங்க, தாத்தாக்கிறாங்க, இவங்க எனக்கு துணையாக இருப்பாங்க. ஒரு நாள் நமக்கு துணையாக இருக்கவே மாட்டாங்க. கர்த்தர் மட்டும்தான் துணையாக இருப்பார். அவர் துணையாக இருந்தால் உன்னை விடுவிப்பார். அவர் துணையாக இருந்தால் உன் மேலே நினைவாக இருப்பார். அவர் துணையாக இருந்தால் உன்னை அழிக்க தேடுவன் லட்சியம் அடைய முடியாது கர்த்தர் செஞ்சிடுவார். செய்வாரா? செய்ய மாட்டாரா? நிச்சயமாக கர்த்தர் செய்வார். சரி, இரண்டாவது காரியம், தேவன் என்ன பண்ணனா அழிக்க விரும்புகிறாரு. யார் அழிக்க விரும்புகிறாருன்னா, ஆதியாகமம் 6 13 வசனமும், ஆதியாகமம் 6 13 வசனமும் 5 ஆதியாகமம் 19 13 இந்த வசனங்களை வாசிக்கலாமா? அப்போது தேவன் நோவாவை நோக்கி, பாருங்க, மாம்சமான யாவருடைய முடிவும் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நோவா, மாம்சமான யாவர் முடிவும் எனக்கு முன்பதாக வந்தது, நிறைந்தது. சரி, கவனிக்கலாம். கர்த்தர் யாரை அழிக்கிறார்னா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகங்க. தேவப்பிள்ளையே, பாவம் எபிரேயர் 12:1 நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னா, நம்மளை சூழ்ந்து நெருக்கின்னு தான் பாவம் இருக்கும். நான் தெரியாமல் செஞ்சிட்டலாம் சொல்லவே கூடாது. வசனம் இருக்குது, அது உன்னை நெருங்கி தான் இருக்கும். நம்ம தான் அதை தள்ளி விட்டு ஓடணும்னு வசனம் இருக்குது. அல்லேலூயா. கவனிக்கலாம். ஏன் எது அழிஞ்சிடுன்னு சொன்னால், ரட்சிப்பு அழிஞ்சிடுங்க, அபிஷேகம் அழிஞ்சிடும், தரிசனம் அழிஞ்சிடும்.
அதனால் கர்த்தர் எதை அழிக்கிறார்னா பாவம் செய்கிற ஆத்துமா அழியும் என்று சொல்கிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்றும் கர்த்தர் நம்ம சொல்கிறார். நினைவே சோதோம் குமரா பட்டணம் எதனால் அழிக்கப்பட்டதுன்னா 19, 18, 13 ஆகிய வசனங்களை வாசித்து பார்ப்போம்னா பாவம் தான். அந்த பாவம் தேவ சமூகத்தில் போய் எட்டினது. அதனால் வானத்திலேருந்து கர்த்தர் எதை அனுப்பி அழிச்சாராம்? கந்தகத்தை, அக்னி கந்தகத்தை வானத்திலிருந்து அனுப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னார் வரைக்கும் சோதோம் குமரா பட்டணம் அதை சார்ந்த 5 பட்டணங்களை கர்த்தர் அழிச்சார். பக்கத்தில் இருக்கிற பட்டணங்களையும் அழிச்சார். அதை போய் பார்த்தா உதய்பூர் ஆராய்ச்சியாளங்க பார்த்தா அக்னி கந்தகத்தை தேடி எடுக்கிறாங்க. அது ஒரு பீஸ் ஒரு இடத்துல விழுந்ததுன்னா எத்தனையோ பரப்பு அளவுக்கு அடி பூமி வரைக்கும் வேகமாக கவனிக்கலாம். அந்த இடத்துல ஒரு புல் பூண்டு கூட முளைக்காதான். அப்பேற்பட்ட கோபம் யார் கொண்டது? கர்த்தர் கொண்டார். அதனால் ஆண்டுடைய பிள்ளைகளுக்குள்ளன்னா வரக்கூடாது, பாவம் வரக்கூடாதுங்க. பாவம் வந்தால் அழிஞ்சிடும். ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற நோக்கமே அழிஞ்சிடும். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாவம் எது, பரிசுத்தம் எது, உண்மை எது, பித்தளை மாற்றித்தனம் எது, கலகம் எது, நல்லது எது அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைங்க பார்த்து ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கணும். அல்லேலூயா. சரி, மூன்றாவது காரியம். முதல் காரியம் சொன்னேன், உன்னை அழிக்க தேடுகிறவன் லட்சியம் அடைவான். எப்போன்னா நம்ம கர்த்தர் என்ன பண்ணோம்? துணையாக கொண்டு இருக்கணும். உன் மேலே ஆண்டவர் நினைவாக இருப்பார், உன்னை விடுவிப்பார். உன்னை அழிக்க தேடுகிற லட்சியம் அடைமுடியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ரெண்டாவது, கர்த்தர் யாரை அழிக்க விரும்புகிறார்னா பாவம் செய்வர்களை அழிக்க விரும்புகிறார். மூன்றாவது காரியம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10-11 வரைக்கும் வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 10-11 வரைக்கும் வாசிக்கலாமா? பாருங்கள், இந்த திருடன் சொல்லப்பட்டு இருக்குது இல்லையா? இந்த திருடன் யார் தெரியுமா? பிசாசு. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரானே அன்றி கர்த்தர் நம்மிடத்தில் சமாதானத்தை கொடுத்துருக்கிறார், சந்தோஷத்தை கொடுத்துருக்கிறார், தரிசனத்தை கொடுத்துருக்கிறார். இதை தான் திருடன் கொல்லவும், உன்னுடைய சமாதானத்தை, உன்னுடைய சந்தோஷத்தை கொல்லவும் அழிக்கவும் நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்க போகிற நித்திய ஜீவனை அழிக்கவும் வரானே அன்றி வேற ஒன்றுத்திற்கும் வரான். நானும் பாருங்க, ஆடுகளாகிய நமக்கு ஜீவனும் பரிபூர்ணம் உண்டாக்கும்படியாக வந்தாராம். திருடன் எதுக்காக வரான்? நம்ம இடத்துல இருக்கிற தரிசனத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை, சபை ஆசீர்வாதத்தை அழிக்க வரானா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா அதுக்கு ஜீவனும் பரிபூர்ணத்தை கொடுக்குறாராம். அப்போது பிசாசு அழிக்க நினைச்சாலும் அழிக்க முடியாமல் போனோன்னா நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி 9ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிக்க முடியுமா? 9ஆம் வசனம், நானே வாசல். போதும். கர்த்தர் தான் வாசல். கர்த்தருடைய வழியில் நீங்கள் நடங்க. ஆமாங்க, ஆண்டவர் சொன்ன வழியில் இங்கே பாருங்கள், ஆண்டவர் சொன்ன வழியில் நீங்கள் போனால் உன்னை தொட முடியுமாங்க? முடியாதுங்க. ஆண்டவருடைய வழின்னா ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு போகிற பாதை. அதில் போகும்போது திருடனால், அதாவது பிசாசால் உன்னை அழிக்கவும் கொல்லவும் முடியவே முடியாதுங்க. அதனால் தேவ பிள்ளைகளை அன்போடு கேட்குறேன், உங்களுக்கு யார் துணையாக இருக்கணும்? ஏசப்பா துணையாக இருக்கணும். கர்த்தர் உங்கள் மேலே நினைவாக இருப்பார். அது மாத்திரம் இல்லை, உன்னை அழிக்க தேடுகிற லட்சியம் அடைய முடியாது செய்வார். உன்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுவிப்பார். ரெண்டாவது, பாவம் செய்கிறத கர்த்தர் அவனை அழிப்பார். மூன்றாவது, திருடனாகிய பிசாசு உன்னில் இருக்கிற சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனை அழிக்கும்படியாக வரான். ஆனால் ஆண்டவர் அதுக்கு ஜீவனும் பரிபூர்ணத்தை கொடுக்குறான். அவன் எதெல்லாம் அழிக்க நினைக்கிறானோ அதெல்லாம் கர்த்தர் உனக்கு பரிபூர்ணமாக தருவார். எப்போ தருவார்னா கர்த்தரின் வழியில் நடக்கணும். கர்த்தரின் வழி என்பது அவர் காட்டுகிற பாதையில் நீ போவேன்னா ஆண்டவரை உன் கையை பிடிச்சி நடத்திக்கின்னு போவாருங்க. எனக்கு கூட கையை பிடிச்சி தாங்க இந்த கிராமத்தை காமிச்சார். கர்த்தர் நடத்திக்கின்னு போவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களே நம்முடைய தேவன். மரண பரியந்தம் கர்த்தர் நடத்துவார். அவர் சொன்னதை செய்யும் அளவும்
கைவிடவே மாட்டார். அது வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட தான் இருப்பார். அல்லேலூயா. சரி, முழங்கால் படியில்லாமா? முழங்கால் படியில்லாமா? ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். டியூஷனில் இருக்கிற பிள்ளைங்களை கூட்டின்னு வந்துருமா? ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடலாம். கண்களை மூடலாம். யாருன்னா ஒருத்தர் போய் கூட்டின்னு வந்துருங்க பிள்ளைங்கள. என் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தரே, நாங்கள் உம்மை துதிக்கிறையா. மே ராபாலா ஷாபா ராபா. ஆண்டவரே, இந்த குடும்ப ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க ஐயா. ஆண்டவரே, இந்த குடும்ப ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்க. கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறையா. மே ராபாலா ஷாபா ராபா. கிருபையின் தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசி நம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கான்ஃபரன்ஸ் லைனில் இருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. யூடியூப்பில் கேட்குற பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து உமது பிரசன்னதாய் எங்களோடு இருக்கட்டும். அந்த பிள்ளைகள் விடுதலையோடு போக உதவி செய்யும். இயேசு நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை